எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே இந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு என்ன ஆக்குறாங்க? நீதிமான்களாக. அப்ப எல்லாரும் பாவிகள். தேவனுக்கு முன்பாக இந்த நிலைமை என்ன செய்யணும்? மாறணும். இந்த நிலைமை மாறாம கர்த்தரிடத்தில் எந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அப்ப பாவி என்கிறதா நிலைமை என்ன செய்யணும்? மாறணும். எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த நிலைமை என்ன செய்யணும்? உங்களுக்கு எனக்குள்ளேயும் மாறணும். எல்லாரும் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள மீட்பை பெற்று நீங்கள் என்னவா மாறணும்? நீதிமான்களாய் மாறணும். நீதிமான்களாய் என்ன செய்யணும்? மாறணும். கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்ப பாருங்க, பக்தியாக வாழலாம். பக்தியாக வாழ்ந்தா ரட்சிப்பின் அனுபவத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ பக்தியாக வாழும்போது சோதனை வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது நம்முடைய சுவாபம் வெளியே வரும். ஆண்டுடைய சுவாபம் என்ன செய்யாது? வெளியில வராது. கர்த்தருடைய நாமம். அப்போ நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா இல்லை என்பது என்னது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாமம் பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, பிபி பேஷண்ட் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன போடுறாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் மாத்திரை போடுறாங்க, பிபி மாத்திரை போடுறாங்க, தினமும் போடுறாங்க. ஆனால் பிபி குறையுதா? சுகர் குறையுதா? குறையுதா? ஆனால் என்ன திருப்தி இருக்கு அவங்களுக்கு? நான் மாத்திரை போட்டுட்டேன், எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறதான திருப்தி இருக்கு. அதை போலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பைபிளை படிச்சிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஆராதனைக்கு போயிட்டேன், நான் கோயிலுக்கு போயிட்டேன், நான் தசமம் வாங்கி கொடுக்குறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறிய, உன் சுவாபம் மாறுச்சா? எல்லாத்தையும் கொடுக்குறேன், உன் சுவாபம் மாறுச்சா? எதுவும் மாறல. ஆனா என்ன செய்யறோம்? இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் செய்யறதுனாலதான். ஆனா என்ன மாறணும்? போன வாரம் இருந்த கோபம் தான் இந்த வாரம், இந்த புது வருஷம் தான் வந்துச்சு. 25வது மாதம் தேதி இருந்த கோபம் இன்னும் இருக்குதா இல்லையா? அந்த பிடிவாதம் இருக்கா இல்லையா? இந்த வைராக்கியம் இருக்கா இல்லையா? ஆண்டவர் எதை மாறணும்னு விரும்புறாரு? சுவாபம் மாறணும்னு விரும்புறாரு. ஆனா சுவாபம் மாறுதா? ஆனா டெய்லி பைபிள் படிக்கிறோம். என்ன மாதிரி பக்திவான் யாரும் இல்லை. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? சுவாபம். சுகர் பேஷண்ட் இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பா இருக்கணும்? வீட்டில் நிறைவு வேணும் ஐயா. அப்போ விரும்பத்தக்கவைகளையும் நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ 2 விதமான பாவம் இருக்கு. 2 விதமான பாவம் இருக்கு. ஒன்று வெறுக்கத்தக்கவைகள் இருக்கு, சில பாவங்கள் விரும்பத்தக்கவைகளாகவும் இருக்கு. ஒரு சில பாவம் எப்படி இருக்கு? வெறுக்கிறோம், அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யல, செய்யறதில்ல. சில பாவம் எப்படி இருக்கு? விருப்பத்துக்காக இருக்கிறோம், இருக்குது, ஆனால் அதை நம்ம என்ன செய்யறோம்? செய்யறதுக்கு மறுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். அப்ப பாருங்க, 4 காசு இல்லாதவங்க என்ன வருது? கோபம் நிறையா வருது. ஆனா கோபத்தை நீங்கள் நானும் வெறுக்கிறோமா? விரும்புகிறது இல்லை. அதனால என்ன செய்யறோம்? நீங்களானோ சரின்னு தான் சொல்றோம். ஹல்லேலூயா. கோபம், எரிச்சல், வைராக்கியம், பிடிவாதம் இதெல்லாம் என்ன செய்யுது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். இதெல்லாம் வெறுக்கிறோம், ஆனா மறுக்கல. அதெல்லாம் இருக்குது என்கிட்ட, செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். இதெல்லாம் செஞ்சுட்டு தான். ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில பழகி போச்சு. கர்த்தருடைய நாமம். ஆனா பாருங்க, அதான் ரோமர் எழுதின புஸ்தகம் கர்த்தருடைய நாமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, நான் செய்யறது எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. நான் செய்யறது எனக்கே, வாசிங்கம்மா. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறத நான் செய்யறேன். நான் செய்யறது எனக்கே என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்கல. நான் விரும்புகிறத செய்யாம நான் என்ன செய்யறேன்? வெறுக்கிறதையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். சில சுவாபம் வெறுக்கத்தக்கவைகள், ஆனால் நீங்கள் அதை என்ன செய்யறோம்? செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்.
காட்டா சொல்கிறேன், நான் செய்கிறது எனக்கே பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் அதை நான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போது எனக்கு பிடிக்காத காரியத்தை என்ன செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது. இதுதான் மறுரூபமாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இதுதான் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்படி 7ஆம் அதிகாரம் ஏன் நான் பிடிக்காதையே நான் ஏன் செய்கிறேன், அதோட 23வது வசனத்தை பாருங்க. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க. அப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணுகிறது வேற ஏதோ என்ன செய்யுது, கண்ட்ரோல் என்ன செய்து பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன். அப்போ நான் என்ன எதோ ஒன்று செய்தேன், ஒரு காரியம் என்ன செய்தேன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்போ நான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். இன்னும் ஆனால் கேட்டால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறான். உண்மையான ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா? ஹல்லேலூயா. ஏன்னா சில கேட்குறான்னு சொல்கிறாங்க, சோதரம் அவங்க அப்படி தான் பிரதர், அந்த சிஸ்டர் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க சுவாபம் அப்படி தான். காலை எந்திரிச்சு என்ன சொன்னாலும் அந்த பெட்ஷீட் அப்படியே போட்டு அப்படியே எந்திரிச்சு தான் வரும். அது சுவாபம். அது என்ன ஆயிடுச்சு, அவங்க வாழ்க்கையில் பழைய ரத்தத்தில் ஊறி போச்சு. ஏன் இது நீங்கள் நானும் பழக்கப்படுத்தி நியாயப்படுத்துகிறோம், நியாயப்படுத்தி பேசுகிறோம். இந்த சுவாபம் எல்லாம் என்ன செய்யணும், மாறணும். ஹல்லேலூயா. அதான் அழகாக வசித்து மாம்சத்துக்குரியதான புறம்பான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணுமா, அழிக்கப்பட்டு உள்ளாய் இருக்கிறதான புதிதான மனுஷனுடைய காரியங்கள் என்ன செய்யணும், வெளியாக்கப்படணும். செய்தி ஆயத்தப்படுத்தலை, இங்கே வந்து தான் ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் டைரக்டாக என்ன செய்கிறாரு, பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை. அப்போ பண ஆசை எல்லாருக்கும் இருக்குது. பணத்தை பார்த்தா யாராச்சும் வெறுக்கிறோமா? இல்லை. வெறுப்பு வருதா? வர மாட்டேங்குது. டிவி பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் பார்க்காம இருக்கிறோமா? செல்ஃபோனை பார்க்கக்கூடாதுன்னு, ரீல்ஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் பார்க்காம இருக்கிறோமா? இருக்கிறோம். ஏன்? ஹல்லேலூயா. அதை விட முடியல, அதை லைக் பண்ணுகிறோம், பழகி போச்சு. ஆனால் என்ன செய்கிறோம், அப்போ வெறுக்கத்தக்கவைகளையும் கர்த்தர் பிள்ளை என்ன செய்யணும், வெறுக்கணும். நான் விரும்பத்தக்கவைகளையும் என்ன செய்யணும், வெறுக்கணும். அப்போ தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளை மறுப்பதற்கு எனக்கு என்ன வேணும், சுவாபம் வேணும், மனநிலைமை வேணும். தேவனுக்கு இதெல்லாம் பிரியமா இல்லையா, ஆனால் அது எனக்கு பிரியமா இருக்கு. ஹல்லேலூயா. ரீல்ஸ் பார்க்குற நேரம் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேதத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக்கி பாருவதற்கு பிசாசு எந்த உபத்திரையும் கொடுக்கறதில்ல, எந்த பாடுகளையும் கொடுக்குறதில்ல, எந்த வேதனையும் கொடுக்குறதில்ல. ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அந்த கடைசியில் எழுதினா எந்த உபத்திரங்களும் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறதில்ல, அனுபவிக்கிறதே இல்லை. ஆனால் என்ன அனுபவிக்கிறாங்க, கையில் என்ன கொடுத்துட்டான், செல்ல கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சமூகத்தை விட்டு என்னை பிரிப்பவன் கையில் வச்சுக்கிட்ட. ஹல்லேலூயா. அது எனக்கு பிரியமா இருக்கு, ஆனால் அதை தேவன் வெறுக்கிறாரு. அப்ப தேவன் வெறுக்கிற காரியங்களையும் நீங்கள் என்ன செய்யணும், வெறுக்கிறதான சுவாபம் உங்களுக்கு எனக்கு என்னையும் வரணும். ரொம்ப பிடிக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை. அப்ப எப்படி இருக்கிறோம் நீங்கள் நானும்? தானியேலுக்கு முன்னாடி 2 போஜனம் வச்சாங்க. யார் தீர்மானம் பண்ணது? ஹல்லேலூயா. எளிய. அப்ப தேவனுக்கு உரிய வாழ்க்கை இது. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் போதனை கேட்டு விடுவதல்ல, பிரசங்கத்தை கேட்டு விடுவதல்ல, ஜென்ம சுவாபத்தில் என்ன செய்யணும், உள்ளிருந்து வெளியில வரணும். இதுதான் யார் ரட்சிப்பின் அனுபவம். இதுக்கு தான் யார் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உள்ள போகணும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாக வெறுக்கத்தக்கவைகளை வேண்டாம் என்று சொல்லுகிறதான இருதயம் பக்குவம் உங்களுக்கு எனக்கும் வேணும். தேவன் விரும்புகிறதையும் என்ன செய்யணும், ஹல்லேலூயா, நீங்கள் ஆனால் வேணும்னு சொல்லணும். தேவன் விரும்புகிறதையும் நீங்கள் ஆனால் செய்யணும். தேவன் விரும்பாதவைகள் நீங்கள் ஆனால் செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுங்க மனப்பக்கம் உங்களுக்கு எனக்கும் வேணும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா. அப்போ பரிசுத்தம், தூய்மை, அந்த உத்தமம் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், வரணும். எது புதுப்பிக்கும், எது புதுப்பிக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை. அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது பலனடையணும். எதுக்கு பலனடையணும்?
எதுக்கு பலன் அடையணும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். பரிசுத்த ஆவியானவருக்கு எது பிரியம் என்று நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும், உணர்த்தும். 2 வகையான பரிசுத்தம் இருக்கு. 2 வகையான பரிசுத்தம். ஒரு வகை பரிசுத்தம் ரொம்ப பிடிக்கும், இன்னொரு பரிசுத்தம் எனக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. அன்பு கூறு, காணிக்கை கொடு, ஆலயத்துக்கு போ, மற்றவங்களுக்கு உதவி செய், நன்மை செய், பொய் பேசாத, இதெல்லாம் எனக்கு என்ன செய்யும்? நல்லாவே பிடிக்கும். இன்னொரு பரிசுத்தம் இருக்கு, பகைவர்களை சிநேகி, உன்னை துன்பப்படுத்த என்ன செய்ய? ஆசீர்வதி. ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக எழும்பவர்கள் என்ன செய்யாத? தூசிக்கா. இதெல்லாம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்குள்ளேயே இருக்குது. ஆனால் என்ன பரிசுத்தம் வேணும்? உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அன்பாக வாழணும். இது அன்பு இருக்கோ இல்லையோ அன்பை பற்றி பேசிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் ஷோ. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? உள்ளான மனுஷனுக்குள்ளே இருந்து வருகிறதான அந்த காரியம் என்ன செய்யணும்? பகை இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும், விட்டு கொடுத்து வாழு. சோத்திரம். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா இல்லையா? இதை நீங்கள் நானும் செய்கிறதுல விரும்புகிறதே இல்லை. இதெல்லாம் நமக்கு என்ன இல்லை? பிரியமாவே இல்லை. அப்போ எந்த பரிசுத்தத்தில் நீங்களான இருக்கிறோம்? அப்போ தேவன் விரும்புவதையும் நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும். தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும். ஸ்தோத்திரம். வெறுக்கணும். அம்மாவுக்கு காட்டுகிற பாசம் மாமியாருக்கு காட்டுறோமா? மகளுக்கு காட்டுகிற பாசம் மருமகளுக்கு காட்டுறோமா? உதாரணத்துக்கு சொல்றேன், வெளியும்படியாக புரியும்படிக்காக. எப்படி இருக்கிறோம்? எப்படிமா இருக்கிறோம்? சொல்லப்படுகிறதான காரியங்கள் சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் இருதயத்தை என்ன செய்யும்? பாதிக்கும். எப்படி இருக்கிறோம்? எப்படி வாழ்கிறோம்? உள்ளான மனுஷன் என்ன செய்யப்படணும்? புதுப்பிக்கப்படணும். மகனை குறித்து ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான காரியங்கள் ஆபிரகாமுக்கு பிடிக்கலை, ஆனால் செஞ்சார். வாசிங்களேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அவருடைய 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. வானத்திலிருந்து பாருங்க சோதரர். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம், நீ மோரியா மலைக்கு போய் என்ன செய்யும் பையனை. அந்த வசனம் எங்கம்மா இருக்கு? நன்றி ஆண்டவரே. தெரியும், அதுதாம்மா. ஹல்லேலூயா. எஸ், அது அதே அதிகம், அதே அதிகம். பிள்ளையாண்ட கை அது முன்னாடி இருக்கும் பாருங்க. உன் ஏக இதான் வசனமா? 2வது வசனம் வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நீ என்ன செய்யவன? நான் அங்கே உனக்கு சொல்கிற இடத்துல என்ன செய்ய? இது ஆபிரகாம் பிரியமா இருந்துச்சா? எந்த தகப்பனா பிரியமா இருக்குமா? 3 நாள் கூட்டிட்டு போறான். எப்படி கூட்டிட்டு போவான்? எப்படி இருந்திருக்கும்? உள்ள எப்படிமா இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. ஆனா இது ஆபிரகாமுக்கு பிடிக்கல. ஆனா இது தேவன் திட்டம்னு சொல்லி என்ன செய்தாரு? அக்செப்ட் பண்ணாரு. ஐயா, இவன் வெறுக்கிறான், இவனுக்கு பிரியம் இல்லை. ஆனாலும் என்ன செய்யறான்? அது கர்த்தருக்காக என்ன செய்யறான்? விரும்பி செய்யறான். அப்ப வெறுக்கத்தக்கவைகளையும் வெறுக்கணும், நான் விரும்பத்தக்கவைகளையும் என்ன செய்யணும்? வெறுக்கணும். இதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விரும்புகிறதையும் ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் விரும்பாததையும் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட மனநிலைமை நமக்கு உண்டா? ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நீங்களால் என்ன ஆயிரணும்? ஆயத்தமாயிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அப்படி 26வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். போதுமா? போதும். நம்ம பாவங்களுக்கு தான் விலகிறோம், பாவிகளோடு கூட என்ன செய்கிறோம்? சவகாசம் வச்சுக்கிறோம், கூட்டு வச்சுக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தமாக இருக்கணுமா, குற்றமற்றவர்களாக இருக்கணும், மாசில்லாதவர்களாக இருக்கணும், பாவிகளுக்கு என்ன செய்யணுமா? விலகணும். இப்படிப்பட்டதான மனநிலை நமக்கு இருக்கா? ஹல்லேலூயா.
பல காரியங்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக ஆண்டவருக்காக பல காரியங்கள் செய்கிற நேரத்தில் ஹல்லேலூயா இந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவம் நம்மளோடு கூட என்ன செய்யணும், தொடர்ந்து வரணும். பாவத்தை மறுக்கிறதான அல்லது ஜெயிக்கிறதான மன இறுதி உங்களுக்கு எனக்குள்ளேயும் வேணும் வேணும். பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு வார்த்தை எழுதுறாரு பாருங்க, ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு எழுதுகிற புஸ்தகம் தெரிஞ்ச வசனம் தான் எல்லாமே. 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை நீ என்ன செய்ப்பா, நீயே போராடு, நீ ஓட்டத்தை என்ன செய்ய முடித்தேன், நீ விசுவாசத்தை என்ன செய்யணும், காத்து கொள்வதற்கு நீ என்ன செய்யணுமா, நல்ல போராட்டத்தை போராடு. அது 5வது வசனம் பாருங்க. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை நீ செய்ய. பாவம் வந்தாலும் அதற்கு விரோதமாக நீ என்ன செய்ய, போராடி மேற்கொள்ளு. போராடாம சண்டையிடாம பாவத்தை என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அதுக்கு விரோதமாக நீங்களா என்ன செய்யணுமா, போராடணும். இந்த போராடுவதற்கு நீங்களான எதற்கு கீழ்பட்டு இருக்கணும். ரோமர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 6:14. நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் எதுக்குமா கீழ்பட்டு இருக்கணும், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினாலே பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை என்ன செய்யாது, அப்ப பாவம் எங்களை என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன, ஜெயிக்க கூடாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப கிருபைக்கு நீங்களா என்ன செய்யணும், அப்ப நார்மலாக பாவம் நம்மளை மேற்கொள்ளுது. பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அந்த பாவம் என்ன செய்யுது, மேற்கொள்ளுது. நான் தோற்று போயிட்டேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. அப்ப நான் ஜெயிக்கிறேமா, நான் தோக்குறேனா? பாவம் ஜெயிக்கிறதா அல்லது பாவம் தோற்கடிக்கப்படுகிறதா? கவனிச்சு பார்க்கணும். பாவத்தை ஜெயிக்கக்கூடியதான மன வலிமை உண்டா, தீர்மானம் உண்டா? வருஷத்தின் துவக்கத்தில் 31ஆம் தேதி நிறைய தீர்மானத்தை எடுத்து போயிருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த 4வது நாளே அதை நினைச்ச முடியல, நிற்க முடியல. ஏன்? மனசுல வலிமை இல்லை, ஸ்ட்ராங்கா இல்லை. ஏனோ தானோன்னு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. மனசு எப்படி இருக்கணும், திட்டமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், மன வலிமை உண்டா. இதுதான் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. மனசுல மேற்கொள்ளாம சோத்திரம் எந்த பாவக்காரத்தையும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆனா பக்தியா வாழலாம், ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஹல்லேலூயா. அப்போ பாவத்தை மேற்கொள்ளுகிறதான மன வலிமை வேணும். இதுக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படணும், நிரப்பப்படணும். எப்படி இருக்கிறோம் நீங்கள் நானும், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்போ பாவ அழுக்கை மனதை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சேதப்படுத்தக்கூடாது. அல்லது ஸ்தோத்திரம் பாவை அழுக்கை அகற்றும் மனசு எப்படி இருக்கணும், வலிமையாக இருக்கணும், மணிமையாக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ சில காரியம் நான் செய்வது எனக்கு என்ன செய்யல, சரியில்லைன்னு நல்லா தெரியுது. ஆனால் அவைகளோடு கூட நீங்கள் என்ன செய்கிறோம், தொடர்ந்து பயணிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் எச்சரிக்கை, கவனமாக இருக்கணும். கர்த்தர் எச்சரிக்கிறார், விடணும்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. விடணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த காரியத்தை நியாயப்படுத்தி என்ன செய்கிறோம், பேசுகிறோம். கோபப்படக்கூடாதுப்பா, எரிச்சல் அடையக்கூடாது அப்படின்னு என்ன செய்கிறோம், அதை நியாயப்படுத்துகிறோம். ஏன்னா நாம் செய்கிற காரியங்கள் சோத்திரம் ஹல்லேலூயா, நம்ம தவறுன்னு செஞ்சுட்டா நம்ம வக்கீல் ஆயிடுவோம். பார்த்துங்க, என்ன ஆயிடுவோம், வக்கீல் ஆயிடுவோம். அதுக்கு நியாயப்படுத்தி பேசுறதுக்கு பல காரியங்களை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன், நாம் செய்கிற குற்றத்தை மறைப்பதற்கு. ஆனால் இதே தவிர அடுத்தவங்க செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஜட்ஜாக மாறிடுவோம். நம்ம என்னவா மாறிடுவோம், ஜட்ஜாக மாறிடுவோம். அவனுக்கு தீர்ப்பே எழுதிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் கரைப்படுத்தப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு நீங்களான இணைந்து இருக்க முடியாது.
பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாரு? விலகிடுவாரு. எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? விடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் நான் நியாயப்படுத்தாதபடிக்கு அந்த காரியத்தை மேற்கொள்ளுகிறதான இருதயம் எனக்கு வேணாண்டவர். ஒரு சிலர் பாருங்க, ஒரு நாள் 2-3 முறை குளிப்பாங்க. ஒருத்தர் ஒரு முறை குளிப்பான். ஒருத்தர் குளிக்கவே மாட்டான், அதை பற்றி கேர பண்ணவே மாட்டான். அவனும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான். அதை பற்றி அவனுக்கு அக்கறையுமே இருக்காது. ஹல்லேலூயா. கண்டு கொள்ளவே மாட்டாங்க. புது துணி போட்டுட்டு போகிறான்னு வைங்களேன், புது துணி உடனே ஒரு அழுக்கு பட்டுருச்சுன்னா அதை அகற்றணும்னு மனசு எவ்வளோ துடிக்குது. ஏன்? இது என்ன துணி? புது துணி. பாவ உணர்வு இப்படி வரணும். நான் வெளியில் போகும்போது என்னை கரைப்படுத்துறதான ஏதாச்சும் ஒரு காரியம் வந்துருச்சுன்னா என் இருதயம் என்ன செய்யணும்? துடிக்கணும், இழுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி இருக்கிறோம்? நியாயப்படுத்தி பேசுகிறோமா அல்லதை மேற்கொள்ளுகிறதான மன வலிமையோடு கூட பரிசுத்த ஆவியானோடு கூட இணைந்து நீங்கள் நானும் போராடுறோமா? எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இது எல்லாத்தையும் செய்வதை விட்டு விட்டு நீங்களாலும் பக்தியினால செய்கிற காரியங்களால ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. ஹல்லேலூயா. கரைகள் நீக்கலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற திரைகள் என்ன செய்யணும்? நீங்கணும். சில சுவாபங்களை நியாயப்படுத்தி விட்டு தொடர்ந்து நம்மோடு இருக்குதுன்னா நீங்கள் நான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய இருக்கிறதான காரியங்கள் அவை நம்முடைய இருக்குச்சுன்னா மனசில் எந்த விதமான உணர்த்துதலே ஹல்லேலூயா உணரணும். கொஞ்ச நாளைக்கு உணர்த்தோம், அப்போ என்ன செய்யணும்? அதையே மறத்து போயிடும். அவங்களுக்கு என்ன இருக்காது? உணர்வே இருக்காது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட என்ன செய்யலை? இணையில. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்தாருன்னா சோதரன் நீ போகிற பாதை சரியில்லை, இது சரின்னு என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். அப்படி உணர்த்தலைன்னா கர்த்தர் உங்களையும் என்ன செஞ்சிட்டாரு? கூடவே வரலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கை கவனித்து பார்க்கணும். உணர்த்துதா? உணர்வு இருக்கா? ஆவிக்குரிய நிலைமைகள் நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை அடைந்து கொள்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கு. மன நிம்மதியாக என்ன செய்யாது? இருக்காது. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வது நல்லது தான், உபவாசம் நல்லது தான், ஆலயத்துக்கு வர்றது நல்லது தான். இதெல்லாம் கண்டிப்பாக கர்த்தர் பிள்ளைகள் என்ன செய்யணும்? செய்யணும். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இவைகள் நல்லா செய்யணும். இவைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டா தான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால இவர் வந்தாரியா, கோயிலுக்கு வரதெல்லாம் வேஸ்ட்டு, ஆலயத்துக்கு வரதெல்லாம் வேஸ்ட்டு, காணிக்கை கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி அடுத்த வாரம் என்ன செய்யாதீங்க, வராம. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததான் போயிடும். ஹல்லேலூயா. அந்த கிரியைகளோடு கூட கிருபையினால் நிறைந்து விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு பொம்மை இருக்கு பாருங்க, அதுக்கு கீ கொடுத்துட்டு என்ன செய்யும்? சும்மா ஓடும். எது வரைக்கும்? அந்த கீ தீர்ற வரைக்கும். அப்புறம் என்ன செய்யாது? அது ஆட்டம் எல்லாம் நின்றுடும். அதை போல தான் இன்றைக்கி அநேக சபைகளில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜெபம் என்கிறதான கீ, ஸ்தோத்திரம் வேத வாசிப்பு, அது கீ இருக்கிற வரைக்கும் தான் என்ன செய்வாங்க? அவங்க உண்மையாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உற்சாகமாக ரொம்ப ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்போ தெரியுமா இருப்பாங்க? உலகம் பாருங்கள், ரொம்ப வேதனையில் உலக மனுஷனுக்கு ரொம்ப பாடு உபத்திரவங்கள் உடம்பு வலி ரொம்பவா இருக்கும்போது அவனை கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவான்? ஏன்டா குடிச்சேன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? எனக்கு உடம்பு ரொம்ப வலி, மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அதனால நான் இப்போ என்ன செய்கிறேன்? கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். இது வரைக்கும் அந்த போதை தீர்ற வரைக்கும் அந்த ஞாபகம் அவனுக்கு இருக்காது. கொஞ்சம் போதை தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் போய் என்ன செய்யலாம்? ஏற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? அப்போ ரோட்லலாம் படுத்துங்கிறாங்க, நிம்மதியாக படுத்துங்கிறாங்க. எந்த ஞாபகமே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. இதை போல தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு ரிட்ரீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன்,
ஏதாச்சும் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க மாதிரி ஒரு பரிசுத்தவான்கள் ஏன் எங்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க இவங்க? நல்ல உற்சாகம் வந்துருச்சு, அங்கே சூடேற்றி விட்டாங்களே. 5 நாள் போனோம், ஆவிக்குரிய நிலைமையில் நான் என்ன ஆயிட்டேன், மேலே ஏறிட்டு நிற்கிறேன். எத்தனை நாள் வரைக்கும்? 1 வாரம் வரைக்கும். 1 வாரத்துக்கு அப்புறம் எங்கே இறங்கிறது? கீழே இறங்கிட்டாங்க. போதை இருக்கிற வரைக்கும் நல்ல பரிசுத்தம், நல்ல அன்பு, நல்ல காரியம் எல்லாமே இருக்கு. அது அப்படியே தனியே பழைய குரடே மீண்டும் இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணும்? டாஸ்மார்க் கடைக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் இவங்களுக்கு என்ன வரும்? உற்சாகம் வரும். அப்போ தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த உடனே ஸ்தோத்திரம், யாரும் உங்களை கைத்தட்டி ஜெபம் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. இது ஜென்ம உள்ளேருந்தே வரணும், உள்ளேருந்தே வரணும். போதை கிறிஸ்தவர்கள் அல்ல, நீங்கள் நான் உண்மை கிறிஸ்தவர்களாய் காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பப்பா? ஹல்லேலூயா. அப்போ இந்த உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்துக்கிறோம். பாருங்களேன், வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தேவ திட்டங்கள், தேவனுடைய தீர்மானங்கள் எனக்குள்ளே நிறைவேறுகிறதா என்பது மிக மிகவும் ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் எப்போ பெற முடியும்? எப்போ பெற முடியும்? வாசிக்கலாமே. ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அவருடைய 17வது வசனத்தை வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. போதுமா? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? அப்பாக்குரியதெல்லாம் எனக்குரியது. அப்போ நான் முதல்ல என்னவா மாறணும்? பிள்ளையா மாறணும். பிள்ளையா மாறணும். கர்த்தர் நாம. அப்போ நம்ம பிள்ளையாக மாறுவதினாலே மாத்திரம்தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அவருடைய சுதந்திரத்தை பெற்று அனுபவிப்பதற்கு நான் என்னவா மாற முடியும்? பாத்திரவானாய் மாற முடியும். மாற முடியும். அப்போ ஆசீர்வாதத்துக்கு நான் சுதந்திரவாளியாக மாறணும்னா நான் முதலாவது என்னவா மாறணும்? பிள்ளையாக மாறணும். பிள்ளையாக மாறணும். பிள்ளையாக மாறதுக்கு என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். 38வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் மனம் திரும்பி என்ன செய்யணுமா? பாவ மன்னிப்பு பெறாமலே இன்னைக்கு அநேகர் ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. வெளிப்படையா ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வியாதியில் இருந்த விட்டுட்டேன், எனக்கு நான் என்ன செய்கிறேன்? ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். உண்மையான பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோமா? எப்படிப்பா ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? பாவாளுக்கு ஜென்ம சுவாபம் வெளியில் தோன்றுகிறதான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ இனி என்ன செய்யக்கூடாது? அடிமையாயிராமல் புத்திரராயிருக்கிறோம். நான் புத்திரன், நான் அடிமைகள் அல்ல. நான் பிள்ளைகள் ஆனால் தேவனுடைய சுதந்திரமாமே. தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோமா இல்லையா? எப்படி இருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எப்படி நடக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கர்த்தர் இன்னைக்கு முகமுகமா பேசிட்டு இருக்கிறான்னு தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்தார்? ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துட்டாரு. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு.
இந்த அதிகாரத்தை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி என்ன எடுக்கணுமா? ஞானஸ்நானம் பெற்றாதான் ரட்சிக்கப்படுவீங்க. அது நாம மகிமை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம். அப்போ ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். என்னன்னு? பிள்ளை ஆகும்படிக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படும். மோடியை எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? மோடியை நல்லாவே தெரியும். ஆனால் மோடிக்கு உங்களை தெரியுமா? ஏன் தெரியாது? எனக்கு தான் நல்லா தெரியுமா அவரை. நான் இந்த தேசத்தின் பிரஜை தான்ப்பா. நான் அவருக்கு ஓட்டு போட்டுக்கிறேன், எல்லாமே தான் கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவருக்கு உங்களை தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படி? அதான் சொல்றேன், எனக்கு மோடியை தெரியும். மோடிக்கு என்ன தெரியுமா? அப்ப நீங்க ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? வாசிங்க. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. ஆனபடியினாலே நீங்க அவங்க நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் என்ன செய்யணுமா? அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போதான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுடைய கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பிட்டோம், ஆனா என் சுவாபம் மாறல. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். புறப்பட்டு பிரிஞ்சிட்டோம். எத்தனை பாரியத்தை பிரிஞ்சு இருக்கிறோம்? இப்ப சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை காரியத்தை விட்டுருக்கிறோம்? உலகத்துக்குரியதான மாம்சைக்குரியதான ஒரு காரியம் இருந்துச்சுன்னா இன்னும் அந்த காரியத்தை விட்டு நாங்கள் என்ன செய்யல? பிரியல. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்க. மனசுல கையை வச்சு சொல்லுங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்? எத்தனை காரியத்தை பிரிஞ்சு இருக்கிறோம்? உலகத்துக்குரியதான மாம்சத்துக்குரியதான இச்சைகள், மாம்சத்துக்குரியதான காரியங்கள், வைராக்கியம் வேண்டாப்பா, பிடிவாதம் வேண்டாப்பா, கோபம் வேண்டாப்பா, ஸ்தோத்திரம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு எனக்கு தெரியும். எத்தனை பேர் தைரியமா வேற சொல்றோம்? எப்பப்பா ஏத்துக்குவாரு? எப்போ ஏத்துக்குவாரு? நீங்கள் அவர்கள் உலகத்துக்காரிலிருந்து விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் அசுத்தமானதை பேசுகிறோம், அசுத்தமானதை பார்க்குறோம், அசுத்தமானதை எல்லாம் செய்கிறோம், அசுத்தமானதையே நடப்பிக்கிறோம், அசுத்தத்திலேயே புரண்டு வளர்ந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறோம்? சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா இல்லையானு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹல்லேலூயா. இப்படி தெரிஞ்சுக்கிறது 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் நான் படுகிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். கர்த்தர் நாமம். எனக்கு பாடு வருது. ஏன்ப்பா பாடு வருது? என்கிட்ட காரியத்தை எல்லாம் நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். என்ன செய்துட்டேன்? ஒப்பு கொடுத்துட்டேன். நான் ரொம்ப விசுவாசமா இருக்கிறேன். என் காரியத்தை எல்லாம் அவர் என்ன செய்வாரு? பார்த்துக்குவாரு. நம்பிக்கை வேணும். தேவனை அறிகிற அறிவை உடையணும். ஏன்? நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று. கொஞ்சம் பாடுகள், கொஞ்சம் உபத்திரம், கொஞ்சம் வேதனை வந்துருச்சுன்னா விசுவாசம் என்ன ஆயிடுது?
நான் என்னுடைய வாழ்க்கையே நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி தானே ஞானஸ்தானம் எடுக்கிறோம். எத்தனை நேரத்தில் பாடுகளும் உபத்திரங்களும் வேதனைகளுக்குள்ள சிக்கி ஸ்தோத்திரம் கண்ணீர் வருது. ஏன் உபவாசம்? எதுக்கு உபவாசம் போடுறோம்? உண்மையா சொல்லணும். உபவாசம் எதுக்கு? நான் என்னையே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க ஸ்தோத்திரம் எதுக்கு உபவாசம் பண்ணணும்? நான் தான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேனே. ஏன் வேதனை, ஏன் பாடுகள், ஏன் உபத்திரவங்கள்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் ஐயா, நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார்? பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு கவலைப்படுதுங்களா? எந்த பிள்ளையாச்சும் நாளைக்கு எங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டி அம்மாட்டியும் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் வேதனையோடு ராத்திரி முழுது உட்காந்துட்டு இருக்குதா? ஏன்? யார் பார்த்துக்குவா? அப்போ உங்களுக்கு எனக்கு ஏன் கவலை? அப்போ உண்மையாக அவர் அப்பாவை ஏற்றுட்டுமா இல்லையா? நாளை தினத்துக்குரிதான கவலை இன்னைக்குரியதான சந்தோஷத்தை என்ன செய்தது? கெடுக்குது. அப்போ உண்மையான பிள்ளையா இருந்துச்சுன்னா அவரிடத்துல நான் என்ன செஞ்சிட்டேன்? ஒப்பு கொடுத்துட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போ தேவனை அறிகிற அறிவை உடையவன் தான் தேவனுடைய பிள்ளை. தேவன் எனக்கு அப்பா. அப்போ என் அப்பாவை நான் என்ன செய்யணும்? முழுசா நான் என்ன செஞ்சிருக்கணும்? புரிஞ்சிருக்கணும். எங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாரு? சர்வ வல்லமையுடைய தெய்வம். வார்த்தை பாட்டை வேணா பாடிக்கிறோம். வார்த்தையால் வர்ணிக்க கண்ணை மூடிட்டு பாடணும்னா உங்க மாதிரி என்ன மாதிரி பயபக்திக்குரியவங்க தோத்து போயிடணும். நடைமுறையில் இருக்கா? உண்மையாக அப்பாவை நீங்கள் என்ன செய்திருக்கணும்? புரிந்து கொண்டிருக்கணும், புரிந்து இருக்கணும். எவ்வளோ புரிந்து இருக்கிறான் ஆண்டவரை. எங்கள் அப்பாவை எனக்கு எவ்வளோப்பா தெரியும், எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். மாறுவடியை நம்புறதை காட்டிலும் ஆண்டவர் நம்புறது ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்னைக்கு. ஏதாச்சும் ஒரு தேவைன்னா உடனே என்ன செய்யுது? நம்பிக்கை எங்கே போகுது? எங்கள் அப்பா தருவாருன்னு யாராச்சும் நம்புகிறோமா? நம்புறது இல்லை. வீட்டில் இருக்கிற நகையை கழட்டு கொண்டு போய் வெய்யே, கொண்டு போய் அடகு வச்சு என்ன செய்ய, நீயே கட்டிட்டு வா. எதை நம்புகிறோம்? பேர் விசுவாசிங்கிறோம். ஏன் ஒரு 50 ரூபா ஆண்டவர் தரமாட்டாரு? ஒரு 500 ரூபா தரமாட்டாரு? யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சு வச்சுக்கிறது, நான் கேட்டால் அவர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்கும். ஏன்னா நம்பிக்கை இல்லை என் மேலே. நம்பிக்கை இருந்தா நான் அவர்கிட்ட போய் என்ன செய்வேன்? நான் கேட்பேன். நான் கேட்குற அளவுக்கு அவர் என்ன செய்யல, நம்பலை, கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? என் மேல நம்பிக்கை அவருக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. கேளாத ஐஸ்வர்யத்தையும் கத்த என்ன செய்வாராம்? கொடுக்க தயால பிரபு. அப்போ அப்பாவை நீங்களா என்ன செய்யணும்? ரொம்ப என்ன செய்யணும்? புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம்? எத்தனை பேருக்கு காது கேட்குது? ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எங்க அப்பா கூப்பிட்டா எனக்கு என்ன செய்யும்? கேட்கணும். நீ என்னத்தை சொல்றது, நான் என்னத்தை? அநேகர் இப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு. கர்த்தருடைய வசனம் பேசும். அது ஜீவன் உள்ளது, அது உயிர் உள்ளது, அது துடிக்கும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம், என் பிள்ளைகள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யுமா? எவ்வளவு செவி கொடுக்கணும், எவ்வளவு செவி கொடுக்கணும், எவ்வளவு உண்மையாக நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசி, நேரம் சீக்கிரமாக முடியும். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம். ஹல்லேலூயா. 81ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. என் ஜனமோ என் சத்தத்துக்கு என்ன செய்யல?
செவி கொடுக்கல. ஏன்? எனக்கு பிடிக்கல, அதனால அவங்க சொல்ல நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன், கேட்கல. நாம பிடிக்காதவங்க சொல்ல நம்ம கேட்போமா? உதாரணத்துக்கு சொல்றேனே, ஹல்லேலூயா, எனக்கு ஒருத்தர் பிடிக்கவே இல்லை, அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நான் செய்வேனா செய்ய மாட்டேனா? உதாரணத்துக்கு சொல்றேனே, புரியுற மாதிரி சொல்றேன். மாமியார் உங்களுக்கு பிடிக்கல, இந்த காரியத்தை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க உண்மையா சந்தோஷமா செய்றீங்களா, வேதனையோட கூட செய்வீங்களா, அல்லது செய்யாம விட்டுறீங்களா? என்ன செய்யறோம்? செய்யாமலே விட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, எனக்கு அங்க வேலை இருந்துச்சு, இங்க வேலை இருந்துச்சு, அந்த காரியம் இருந்துச்சு, இந்த காரியம் இருந்துச்சு. என்ன செய்யறோம்? சாக்கு போக்கு. ஏன்? அவங்களை எனக்கு பிடிக்கல. இது அம்மாவா இருந்துச்சுன்னு வைங்களேன், செய்ய முடியாத காரியத்தை கூட என்ன செய்வாங்க, ஏன்? அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலோ என்னை என்ன செய்யல, விரும்பல, அதனால செவி கொடுக்கல. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விட்டுட்டேன். பிள்ளைகள் இன்னைக்கு தருதலையா தெரியுது. திருடுறவன், கொள்ளை அடிக்கிறவன், சோத்திரம் விபச்சாரம் பண்றவன், வேசித்தனம் பண்றவன் பேரெல்லாம் பாருங்க, ஜானு, யோவானு, தானியேலு, இவங்க தான் பேப்பர்ல வருது. யார் பேர்ல வருது? கிறிஸ்தவன் தான் அதெல்லாம் செய்யறான். ஏன்? நான் அவனை பிள்ளையா தெரிஞ்சிட்டேன், அவன் என் சத்தத்துக்கு என்ன செய்யல, அதனால அவனுடைய இஷ்டத்துக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், அவுத்து விட்டுட்டேன். நீங்கள் நானும் உண்மையான பிள்ளையா இருக்கிறோமா? உண்மையான பிள்ளை. கடமைக்காக ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. ஒரு பதபதப்பு இருக்கும். எவ்வளவு நேரம் தேடுறோம். அல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவன் என்ன செய்யணும், தேடணும். சங்கீதம் 119 164 வசனத்தை வாசிங்களேன். ஹல்லேலூயா. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் எத்தனை முறை சங்கீதக்காரன் எத்தனை முறை துதிக்கிறாரா? நம்ம சங்கீதக்காரனுக்கு மேலே இல்லை, நம்ம ஆஃபீஸ் வேலை செய்கிறோம், அரசாங்கம், சோத்திரம், ஹல்லேலூயா, ஆட்சி செய்கிறவன், அவனுக்கு பகைவர்கள் சுற்றியும் இருந்தாங்களாம். ஆனால் அவர் எத்தனை முறை துதிக்கிறாரா? நீங்கள் நான் எத்தனை முறை துதிக்கிறோம்? கடமைக்காக அல்ல, ஆவலோடு. துடிப்பு இருக்கான். எப்போ வரணும்? ஹல்லேலூயா. பயத்தின் நிமித்தமாக அல்ல, உண்மையான அன்பின் நிமித்தமாக அவர் என்ன செய்யணும், நானோ துதிக்கணும், தேடணும். எப்படி தேடுறோம்? எதுக்காக தேடுறோம்? பற்றாக்குறைகள் நீங்கும்படிக்காகத்தான் ஆண்டவரை தேடுகிற கூட்டங்கள் இன்னைக்கு நிறையா உண்டு. வியாதிகள் நீங்கணும், பலவீனங்கள் மாறணும், கஷ்டங்கள் நீங்கணும், துன்பங்கள் மறையணும், இது எந்த பாடுகள் எல்லாம் நீங்கணும், அதுக்காகத்தான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கு. இதுக்கு உண்மையா தேடுறோமா? உமது நீதி நியாயங்கள் நிமித்தமாக ஒரு நாளில் நான் என்ன செய்கிறேன், எதனால ஆண்டவர் துதிக்கிறாரா? நீதி நியாயங்களின் நிமித்தமாக. ஆண்டவர் நீதிக்காக எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறோம்? நியாயத்துக்காக எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறோம்? ஒரு நாள் எத்தனை முறை துதிக்கிறாங்களா? 7 தரம். துடிதுடிப்பு இருக்கான். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவன் என்ன செய்யுமா? அன்பின் நிமித்தமாக தேடணும். அன்பின் நிமித்தமாக என்னுடைய நாமம் மகிமைப்படும். அன்பின் நிமித்தமாக தேடணும். இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபையினால் என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கிரியையினால் அல்ல, கிருபையினாலே நீங்கள் என்ன செய்யணுமா? என்னுடைய வார்த்தையை படிக்கணும், அதன்படி என்ன செய்யணும்? வாழணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. வசனத்தின்படி வாழ்ந்து வருகிறதினாலே வருகிறதான ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெறக்கூடாது. வசனத்தோடு கூடியதான கிருபையினாலே வருகிறதான ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். வசனத்தின்படி வாழ்வதற்கும் ஆவியின்படி வாழ்வதற்கும் வித்தியாசம் நிறையா உண்டு. ஹல்லேலூயா. வாசித்து பாருங்களேன். எபேசியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய்
வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உடையவர். ஆனா அந்த கொடுப்பதற்கு கர்த்தர் முதல்ல எங்க கிரியை பண்ணணுமா? எங்க கிரியை பண்றார் ஆண்டவர்? எனக்கு உள்ள, உங்களுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிரியை. அப்போ சோதரன், பரிசுத்த ஆவியுடைய ஏவுதலின்படி வேதம் வாசித்து அதன்படி நீங்கள் என்ன செய்யணுமா? ஆவியானவர் கூட இணைந்து என்ன செய்யணும்? பிரயாசம் பண்ணணும். இவங்க தான் பாக்கியவான்கள். எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நடப்பதினால் அல்ல, செய்கிறதினால் அல்ல, எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதலின்படி வசனத்தை கை கொண்டு நடப்பதினாலே வருகிற ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நிலைக்கும். என்னுடைய விசுவாசம் கிரியைகளை சார்ந்தது அல்ல. அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் கிரியைகளோடு கூட கிருபையை என்ன செய்து கொண்டிருக்கணும்? சார்ந்து கொண்டிருக்கணும். கிரியை இருக்கணும். அந்த கிரியை எதோடு கூட இருக்கணுமா? கிருபை என்ன செய்து இருக்கணும்? சார்ந்து இருக்கணும். சார்ந்து இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிழும். அப்ப என்னுடைய ஜெபத்தினாலோ, காணிக்கையினாலோ, ஊழியத்தினாலேயோ, அன்பினாலோ, பரிசுத்தத்தினாலேயோ எதுவும் இருக்காது. எதனால கிடைக்கப்பட்டது? இதெல்லாம் தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய தயவினாலே கர்த்தருடைய என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்தின் மூலமாக நான் அனுபவிக்கிற தேவனுடைய உறவு ஸ்தோத்திரம், கிருபையை என்ன செய்திருக்கணும்? சார்ந்திருக்கணும். இதனுடைய பிரசன்னம் முக்கியம். இதனுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இதோடு நீங்க நாளை இணைந்து வாழணும். அப்போ தேவ பிரசன்னத்தோடு இதனுடைய ஐக்கியத்தோடு கூட இணைந்து இருப்பவன் யாரும் சொல்லாமல் என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, கர்த்தரை தேடுவாங்க, அவரோட பிரசன்னத்தை என்ன செய்வாங்களா? மகிழ்ந்து களி கூறுவாங்க. எப்படிப்பட்டதான கிருபையில் நீங்கள் நானும் வாழுங்க. கடைசியாக வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிருபை இல்லாத விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நானும் இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உயிரோடு கூட இருக்கிறோன்னா கிரியை ரொம்ப முக்கியம். அந்த கிரியைகளோடு கூட சேர்ந்து என்ன வேணும்? கிருபை ரொம்ப முக்கியம். எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எல்லாம் எந்திரிச்சு கண்களை மூடுறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விளங்கினவர், உயர்ந்தவர், ஓரி பலதனமா. புறம்பாய் இருக்கிறதான மனுஷன் என்ன செய்யப்படணும்? அழிக்கப்படணும். அழிக்கப்படணும். மீண்டும் மீண்டும் உயிரோட கூட வரக்கூடாது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா? புதிதாக்கப்படணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர் விரும்புகிறதை நான் விரும்புகிறேன். நான் விரும்பத்தக்கவைகளையும் நான் வெறுக்கிறேயா? வெறுக்கிறேன். ஏன் வெறுக்கிறேன்? அது அவருக்கு என்ன இல்லை? பிரியமா இல்லை. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஓரி பலதனமா. ஹல்லேலூயா. சுகர் பேஷண்ட்டில் நிறையா சோத்திரம், ஹல்லேலூயா, இனிப்பு இருக்குது. ஹல்லேலூயா. இனிப்பு இருக்குது. ஆனால் அதை அவர் வெறுக்கலை, விரும்புகிறாரு. ஆனால் அதை எடுத்துக்கிட்டால் அவர் சரியாக என்ன செய்யலை? ஏற்றுக்க மாட்டேன். அதனால் என்ன செய்யலை? அவர் எடுக்கலை. சில காரியங்கள் நம்ம செய்கிறதுக்கு மறுக்கிறோம். ஏன்? இதை செஞ்சுட்டா அடுத்தவங்க என்ன செஞ்சிருவாங்க? என்ன பார்த்துருவாங்க. அதுக்காக சில காரியங்கள் என்ன செய்யறதில்லை? செய்யறதில்லை. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருக்கு. உண்மையான ஒரு பாவ மன்னிப்பு உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எல்லாம் கண்களை மூடி கர்த்தருடைய சன்னிதானத்தை நோக்கி ஒரு உண்மையானவர் இன்னைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசி இருந்தாரனா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஓ கிருபையும் இரக்க நிறைந்த தகப்பனே,
ஆண்டவரே ஹalleluya. நான் விரும்புகிறதை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya. நான் செய்வது எனக்கே பிடிக்கல ஹalleluya. நான் பிடிக்காத காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே நீங்கள் விரும்பாத காரியத்தை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya. நான் விரும்புகிறதையும் நான் வெறுக்கிறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஹalleluya. பாவத்தை தோற்கடிக்கிறதான மனசு வேணும் ஹalleluya. அந்த மன வலிமை எனக்கு தாருங்கப்பா ஹalleluya. ஒவ்வொரு நாள் இதை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அதை நான் மேற்கொள்ள முடியல ஆண்டவரே ஹalleluya. இயேசுவே நன்றி. புதிய பலனை தாங்கப்பா, புதிய பலனை தாங்கப்பா ஹalleluya. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறந்து எழுமுன ஆண்டவரே. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய ஆண்டவரே, மாம்ச சுபாவத்தை விட்டு பிரிய ஆண்டவரே. இந்த உலக காரியங்களை என்னை அசுஸ்திப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. இந்த தூசியை நான் உதறி தள்ளிவிட்டு எழுணும் ஆண்டவரே. எழும்ப முடியாதபடிக்கு ஆண்டவரே என்னை பெரிய தடைகளை நம்ம விளைக்கல, சாதாரண தூசி ஹalleluya. தூசியை உதறிவிட்டு எலும்புங்கிறார் ஆண்டவர் ஹalleluya. சின்ன சின்ன காரியங்கள் தாமா, பெரிய காரியங்கள் அல்ல. உன்னையும் என்னையும் ஹalleluya எழும்ப முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறதான இந்த சின்ன காரியங்கள், இந்த சின்ன பொய், சின்ன அசுத்தம், இந்த சின்ன காமவிகாரம், இந்த சின்ன இச்சை ஹalleluya உங்களை என்னை எழும்ப முடியாதபடிக்கு ஹalleluya தடை பண்ணி கொண்டு இருக்கிறது ஹalleluya. அந்த தடைகளை இன்னைக்கு கர்த்தர் ஜெயிக்கத்தக்கதான மன வலிமையை கர்த்தர் கொடுப்பாராக ஹalleluya. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையினாலே இன்று கர்த்தர் ஆண்டவரே அந்த காரியத்தை ஜெயிக்கத்தக்கதான வல்லமை எனக்குள்ளே கர்த்தர் ஊற்றி விடுவாராக என்று சொல்லி வாஞ்சையோடு கேட்கிற ஆத்துமாக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுப்பதற்கு ஹalleluya ஆயத்தமாகி இருக்கிறார் ஹalleluya. ஆவியானவரே எனக்கு தாங்கன்னு சொல்லி எல்லா சத்தத்தை உயர்த்தி கேட்கலாமே ஹalleluya. ஆண்டவரே இதுவரைக்கும் நான் தோத்து போட்டப்பா, இதுவரைக்கும் நான் விரும்புகிறதையே செஞ்சுட்டு ஆண்டவரே ஹalleluya. அந்த காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த காரியத்தை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஹalleluya. இயேசுவே எனக்கு கிருபையை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் கிரியையினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே என்னை மேற்கொள்ள வருகிறதான அசுத்தங்களை மேற்கொள்ளத்தக்கதான பரிசுத்த ஆவியானுடைய உன்னதத்தின் பலன் இந்த காலை பொழுதில் என்னை நிரப்பட்டுன்னு சொல்லி எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தை நோக்கி கேட்கலாமே ஹalleluya. இயேசுவே நன்றி. மாறவே ஆசைப்படுகிறேன் உண்மையான இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. ஆவியானவரே இந்த வார்த்தை மாம்சத்திலிருந்து வரலாண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை கூப்பிடுகிறேன். நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் மாறணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன் உண்மையான இருதயத்தோடு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் வாழ்க்கை மாறன ஆண்டவரே, என் நடம் மாறன ஐயா, என் பரிசுத்த மாறன ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு புதிய எழுப்புதல் வரன ஆண்டவரே. ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றி விடும் கருணை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றி விடும் கருணை நேசரே. ஓ ரதரதனமா என் பரிசுத்த மாறன ஆண்டவரே, என் நீதி மாறன ஆண்டவரே, என் உண்மை மாறன ஆண்டவரே. நான் கர்த்தருக்கு பிள்ளையாக கர்த்தாவே வாழ்ந்து சாட்சியாக கர்த்தாவே வாழ்வதை இந்த உலகம் பார்த்து கர்த்தாவே துதிக்கிறையா. உம்முடைய நாம மகிமைப்படுவதற்காகவே என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு மாறுதல், அப்படிப்பட்டதான ஒரு தெளிவு கர்த்தாவே என் இருதயத்தில் இன்னைக்கு காணப்படணும் ஐயா. எங்க வாழ்க்கையில, எங்க நடக்கையில, எங்க பேச்சில, எங்க மூச்சில எல்லாவற்றிலும் காணப்படும்படிக்காக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.